ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ ரேசர் 60 ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. 3 வைப்ரன்ட் கலர்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இதோட பிரைசிங் இன்னும் கன்ஃபார்மா எனக்கு தெரியல. தெரிஞ்சவனே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி விடுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டு விடுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். அதுலயும் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோ ரேசர் 60 இந்த மொபைல் போன வருஷம் லான்ச் பண்ண 50 ரேசருக்கு என்னங்க அப்கிரேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல்ல சிப்செட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. போன வட்டம் 7300X, இந்த வட்டம் 7400X. அதே மாதிரி பேட்டரின்னு பார்க்கும்போது 4200 ஆம்ஸ் பேட்டரி 50ல, இந்த வட்டம் 60ல ஒரு 300 ஆம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 4500 ஆம்ஸ் பேட்டரியோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் இந்த 60ல சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணல, உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இன்க்ரீஸ் பண்ணல, டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்ஸ் எதுவுமே மாத்தல, சைஸ் மாத்தல, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எதுவுமே மாத்தல. போன வருஷம் பார்த்த 50 அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா பேக் சைட்ல உங்களுக்கு பேட்டர்ன் மாதிரி இருக்கு, சிப்செட் மாதிரி இருக்கு அண்ட் பேட்டரியோட இமேஜ் ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த மோட்டோ ரேசர் 60 இந்த வட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க மோட்டோ தரப்புல இருந்து. இதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட், என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த மொபைல் வாங்குறதுக்கு ஒர்த்தா ஒர்த் இல்லையா, இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே நான் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லயும் சேருங்க. டே டு டே லைஃப்ல டெக்னாலஜி நியூஸ் எல்லாமே அப்டேட்டா வந்துகிட்டே இருக்கும். சோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் மோட்டோ ரேசர் 60 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ் வித் முன்னாடி ரேசர் 16 மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ரேப்பர் சுத்தி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. மோட்டோ ரேசர் 60 இந்த மொபைல் பொறுத்தல் 3 வைப்ரண்டா கலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் அந்த மார்பலிக் ஸ்டைல் ஃபினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. மீதி 2 கலருமே ஒரு லெதர் டைப் ஃபினிஷும் அண்ட் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 3 வைப்ரண்டான மெட்டீரியல்ஸ் கலர்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் முதலே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் அண்ட் பின் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வர செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இன்னொரு மோட்டோ ரேசர் 60 இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 50க்கோட அதே சேம் வெயிட் அதே திக்னஸ் ஓட தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரைமரி டிஸ்பிளே 6.9 இன்ச்சும் அண்ட் செகண்டரி டிஸ்பிளே 3.6 இன்ச்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வெயிட்டும் 188 கிராமும், திக்னஸ் அன்போல்டுல 7.3 mm அண்ட் ஃபோல்டபுள்ல 15.9 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு எப்பயும் போல முன்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் இங்க பேக் சைட்ல இந்த டிசைன் தாங்க இந்த வட்டம் போன வட்டம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் இந்த லெதர் டைப் ஃபினிஷ் இருக்கு அண்ட் ஃபேப்ரிக் மெட்டீரியல் இருக்கு அண்ட் மார்பலிக் ஃபினிஷ் ஸ்டைல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு அழகா கியூட்டா அண்ட் நல்லா எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு ஃபிளிப் போன். சோ அதனாலயே இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிஞ்சி உள்ள ஏரியால ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம 60 அல்ட்ரால பார்த்தா அதே டைட்டானியம் கிஞ்சி சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்கதாக இங்க கிளைம் பண்றாங்க. சோ உங்களுக்கு ஸ்டேடினஸ் அண்ட் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் உங்களுக்கு அந்த கிஞ்சி உள்ள ஏரியால ரொம்ப லாங்கர் பீரியட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க மோட்டோ கிளைம் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ ரேசர் 60 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது 6.9 இன்ச்ல எல்பிடிஓ ஆம்லெட் டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+,
3000 நிட்ஸ் பிரைட்டனான ஒரு குவாட் HT+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரண்ட் டிஸ்பிளே அதாவது செகண்டரி டிஸ்பிளே பார்க்கும்போது 3.6 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 1 பிலி கலர் 90Hz refresh rate HDR10+ சப்போர்ட் வித் 1700 நிட்ஸ் வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரால ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் முன்னாடி உங்களுக்கு நிறைய கெஸ்டர் மோட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த டிஸ்பிளேக்குள்ளே 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செகண்டரி ஆகட்டும் பிரைமரி ஆகட்டும் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டும் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு வீடியோ பாக்குறட்டும் கலர் ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 188 கிராம். ஸோ இதோட திக்னஸ் பார்க்கும்போது அன்ஃபோல்ட்ல 7.3 mm அண்ட் ஃபோல்டபுள்ல 15.9 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 3 years OS அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. LPDDR4X RAM UFS 2.2 சப்போர்ட் அண்ட் eSIM சப்போர்ட்டும் இருக்கு. இங்க IP48 ரேட்டிங் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் Dolby Atmos சப்போர்ட் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் இருக்கு. இங்க Wi-Fi 6E Bluetooth 5.4 NFC சப்போர்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் ஹலோ மோட்டோ அவங்களோட UI அண்ட் கெஸ்டர் மோட் ஸ்டிங் ஸ்லீப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு செகண்டரி டிஸ்பிளே நிறைய விகட்ஸ் அண்ட் நிறைய அனிமேட்டடான வால்பேப்பர்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் போனோட்டம் பார்த்த Razer 50ல உள்ள எல்லா விஷயங்களும் நட்டும் Razer 60லயும் எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது இங்க 300 amps இன்க்ரீஸ் பண்ணிட்டு 4500 amps பேட்டரி, அதே சேம் 30 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்குது. ஒன்று சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு வெளியும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் 1.7 அப்பச்சர்லயும் அண்ட் 13 MP அல்ட்ரா வைட் அண்ட் அதுதான் மேக்ரோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு கெஸ்டர் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்கதாக இங்க மோட்டோ கிளைம் பண்றாங்க. அண்ட் இங்க நிறைய vlog வீடியோ சூப்பரா எடுக்க முடியும். அண்ட் நிறைய கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் இந்த வட்டம் இந்த ஃபிளிப் போன் கான்செப்டா இருக்குன்னா நம்மளால எடுத்துக்க முடியும். எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராவே இருக்கு. அண்ட் டே லைட் இன்டோர் நைட் கண்டிஷன்ஸ்ல நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் வீடியோட கிளாரிட்டி வைஸ் சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் குறை இல்லாத அளவுக்கு இந்த மொபைல் சூப்பராவே அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் இங்க MediaTek Dimensity 7400X ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 4-in ஆர்கிடெக்ட். போன வட்டம் 300X மற்றும் 400X. பெரிய அளவுக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் உங்களுக்கு டிஜிட்டல் வைஸ்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல 2 சிப்செட்டுக்கும் பெரிய அளவுக்கு மாறுதல் இருக்க போறது கிடையாது. பட் ஆனா அந்த 400Xனால ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு ஃபிளிப் போன் கான்செப்டா இருக்கனால உங்களுக்கு பிரைமரி டு செகண்டரி டிஸ்பிளே இது மாதிரி அடுத்தடுத்து மாறும் போதும் இதுல எந்த ஒரு பஞ்சாயத்து இல்ல. நல்லாவே இங்க ஸ்டேடி பண்ணிருக்காங்க. நல்ல சிப்செட் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இங்க மோட்டோ தரப்புல இருந்தே சொல்லிக்கலாம். ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், கெஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இது நிறைய விஷயங்களுக்கு இந்த சிப்செட் நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டோ Razer 60 போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது 50க்கு இந்த வட்டம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலர்ஸ் நல்ல ஒரு இன்னோவேட்டிங்கான டிசைனோட எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைட்ல அந்த பேட்டர்ன் அண்ட் உங்களுக்கு வெயிட் கம்மியாகல, திக்னஸ் கம்மியாகல, சேம் திக்னஸ் அண்ட் வெயிட்டோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் எந்த ஒரு மாற்றங்களும் இல்ல. அண்ட் பட் ஆனா பேட்டரியோட இமேஜ் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. 300 amps இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சிப்செட் 400Xக்கு போயிருக்காங்க. மீதி போன வருஷம் பார்த்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா இங்க கிஞ்சுல ஏரியால டைட்டானியம் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கெஸ்டர் வீடியோ சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் சைல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிஞ்சுல ஏரியால கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு மோட்டோ Razer 60. ஸோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவும் இருக்கு. நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு போன், ஒரு கிரியேட்டிவான ஒரு போன், ஒரு கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி ஒரு ஃபிளிப் போன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மோட்டோ Razer 60 நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.